பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது எந்த இடத்துலையும் திவ்யா நம்மளை இன்சல்ட் பண்ணாமல் நம்மளை ஒவ்வொரு நாளும் பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் திவ்யா நடந்துட்டு இருக்காங்க. எஸ், இப்போ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் அண்ட் திவ்யாக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. லைக் கமருதீன் வந்துட்டு எப்போதும் போல தான் அவருக்கு ஒருத்தரை பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்காக யார்கிட்ட வேணாலும் சண்டைக்கு போவார், பிடிக்கல அப்படின்னா அவங்கள என்ன மாதிரி வேணாலும் பேசுவார். எஸ், இப்போ அவர் பார்வதி பற்றி தான் திவ்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவங்கள பற்றி சொல்லும்போது அவள் என்னெல்லாம் பண்ணா, அவளுக்கும் எனக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, அதில் சாண்ட்ரா உள்ள எதுக்கு வரா, சாண்ட்ரா வந்து டபுள் கேம் ஆடுறா, அவளுக்கு எதுக்கு இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் ஆகாது, ஸோ சாண்ட்ராவுக்கும் இப்போது கமருதீனுக்கு ஆகலை இல்லையா, அதனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணார். அப்போது அதை வந்து அந்த தலைவலி இஷ்யூ எடுத்துகிட்டு வர்றாரு. பாவம் திவ்யா, நீங்கள் உங்களோட தலைவலியை வந்து அவர் இப்படியெல்லாம் சொன்னாங்க இல்லையா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து அந்த வெறுப்போட இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி, அதே மாதிரி எனக்கும் பாருக்கும் சண்டை வந்துச்சுன்னா இவங்க ஏன் உள்ளே வராங்க, நான் கேட்டுட்டேன், உங்களுக்கு பிரஜின் போனதுனால நீங்கள் எங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே உள்ள வரீங்களா நான் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா, அவர் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் ஜாலரா தட்டிட்டு ஆமாம் கமருதீன் கரெக்டு தான் கமருதீன், சாண்ட்ரா எதுக்கு உள்ளே வரணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எதுக்கு வரணும் அப்படின்னு பேசணும்னு எதிர்பார்த்தார். பட் திவ்யா ரொம்ப அழகாக, கமருதீன் உங்களுக்கு நடுவில் அவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க, சாண்ட்ரா இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க, இது நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம், இது எங்களோட பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிடுங்க கமருதீன், அதை விட்டுட்டு ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அதை முடிச்சுட்டாங்க. சரி, அடுத்த கம்ப்ளைண்ட் பார்வதி மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாரு வந்து என்கிட்ட ஸ்டார்டிங் பேசும்போது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னா, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா, வேற ஒரு அஃபெக்ஷனில் பேச ஆரம்பிச்சிட்டா. அப்போ வந்து கமருதீன் கேட்டிருக்காரு, உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்குமா நீ இதை பேசுகிற அப்படின்னு அவர் கேட்டாரா. ஏன்னா அரோராவும் சொன்னாங்களாம், வெளியே அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால இப்போ உங்ககிட்ட இப்படி பேசுகிறான்னு கேட்டாங்களாம். அப்போ அதுக்கு பார்வதி சொன்னாங்களாம், இல்லைடா இப்போ வந்து சும்மா நான் சொன்னேன், ஒரு பையன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்க, அது பொண்ணுங்களோட லாஜிக் தான் அப்படின்னாங்க. அவங்க வெளியிலையும் ஒரு வீடியோவில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த கர்மம் பிடிச்ச காதல் நமக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை. எனிவேஸ் அவர் வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு என்கிட்ட பேசுகிற போது அதுக்கு பார்வதி இருந்துட்டு, இல்லைடா புதுசாக ஒருத்தங்கிட்ட பேசும்போது அப்படி தாண்டா எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்க அப்படின்னாங்களாம். அப்போ இவர் கேட்குறாரு கமருதீன், அது எப்படி யாராக இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லாமல் தான் இருப்பாங்க, இவ வந்துட்டு சும்மா இருந்ததை தான் மறைச்சி என்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது திவ்யா, இல்லை கமருதீன், ஒரு பையன்கிட்ட பொண்ணுங்க பழகிறதுக்கு முன்னாடி தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்றது வந்து ஒரு சேஃப்டி மெஷருக்காக, அந்த பையன் நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துடக்கூடாது, நம்ம பேசுகிறத அவன் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது, நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு லிமிட் செட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருப்பாங்க கமருதீன், தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப வந்து கேஷுவலான ஒரு விஷயம்தான், அதனால நீ அவளை அப்படி நினைக்காத அப்படின்னார். எனக்கு இந்த இடத்துல அவங்க நினச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், திவ்யா நினச்சிருந்தாங்கன்னா இன்னும் அவங்களால பார்வதியை தப்பாக போர்ட்ரே பண்ண முடியும். இப்போ பார்வதி பல இடங்களில் திவ்யாவை பற்றி தப்பாக சொல்லுவாங்க இல்லையா, திவ்யா அண்ட் பார்வதி அண்ட் சாண்ட்ராக்குள்ள ஒரு பாண்ட், அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரணும் அப்படின்றதுக்காக திவ்யாவை எவ்வளோ இடங்களில் தப்பாக பேசியிருப்பாங்க. பார்வதி வேணும்னே சொல்லுவாங்க, நீ அவள் பாரு, அவள் எவ்வளோ மோசமாக இருக்கா, திவ்யா கூட சேராது, திவ்யாவால் தான் உனக்கு கெட்ட பேர், திவ்யா நாடகம் அன்னைக்கு தலைவலின்னு நாடகம் ஆடினதுனால தான் நீ சேதுபதி கிட்ட திட்டு வாங்கின, அதனால் அவள் கூட சேராத அப்படின்னு இருக்காங்க. அவளுக்கு அறிவு இல்லை, அவங்க முன்னாடியே திவ்யா முன்னாடியே சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்காங்க, இவங்களெல்லாம் வச்சு பேசு, இவளுக்கெல்லாம் எதுவுமே புரியாது, இவகிட்டலாம் பேச முடியுமா அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல திவ்யா நினைச்சாங்கன்னா கமருதீனை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அப்படிப்பட்ட நபர் தான். ஆமாம் கமருதீன், அவள் பாரு எப்படி உங்கள்கிட்ட ஒரு லவ் கேம் ஆடி இருக்கா, பட் திவ்யாவுக்கு அப்படி ஒரு கேம் விளையாடணும், ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ திவ்யா இருந்துட்டு, இல்லை கமோ அவங்க பண்ணது கரெக்டு தான், யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, பட் நீ எந்த விஷயமா இருந்தாலும் பேசி கிளியர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஸோ நான் கூட யோசிச்சேன், திவ்யா ஏன் கமருதீன் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் கமருதீன் கேட்குற கேள்விக்கு மட்டும் இவங்களால முடிஞ்ச பதில், நியாயமான பதில் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு சிலர் கேட்குறாங்க இல்லையா, திவ்யா என்ன பண்ணிட்டாங்க, திவ்யாவோட இந்த நேர்மை இருக்கு இல்லையா, அந்த லாயல்ட்டின்றது திவ்யா கிட்டேருந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் கற்றுக்கணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். இப்போ அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போது நம்ம அவங்க கூட வைபானா மட்டும்தான் நம்மளால் கனெக்ட் ஆக முடியும். இப்போ சாண்ட்ராக்கு வந்து பார்வதி கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா பார்வதி கூட வைப் ஆகுவாங்க. ஆமாம் பாரு, நீ சொல்கிறது கரெக்டு தான், சூப்பர், நீ தான் கண்டுபிடிச்சிட்ட, உனக்கு தான் புத்தி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கூட வைப் ஆகினா தான் அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் திவ்யா அப்படி கிடையாது.
எனக்கு என் பார்வையில் எது சரியோ அது சரி, நீ என் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே நீ தப்புனா நான் தப்பு அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்கிற பர்சன் திவ்யா. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவர் கேட்ட 2 கேள்விக்கு அழகான பதிலை திவ்யா சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்ட் வேலையை பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் முதல் வாரங்கள்லேருந்து எப்படி இருந்தாங்க, பார்வதி அண்ட் திவாகர் எப்படி இருந்தார், இவர் நம்ம பிரவீன் காந்தி சார் எப்படி இருந்தார், பிரவீன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபன்னாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்டில் வந்துட்டு விக்ரம் சொல்லியிருப்பார், பிரவீன் காந்தி ஒரு இடத்துல வாய் விட்டார், நான் இளைஞர்களுக்கு வழி விடணும்னு வாய் விட்டார், அதை வச்சே எவிக்ஷனில் அவர் பேரை நான் சொன்னேன் அப்படின்னு வாய் விட்டார். அப்போது அதை சொல்கிறாங்க திவ்யா. ஆமாம், நானும் இதை வந்து டிவியில் பார்த்துருக்கேன், பாரு இந்த மனுஷன் பயங்கரமாக இருக்கார், அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சி அதில் எலிமினேஷனுக்கு கொண்டு வர்றார் அப்படின்னா இவர் சரியான ஆளு தான் நான் நினச்சேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப ஜென்ரல் டேர்ம்ஸில் தான் சொன்னாங்க, அது வந்து ஒரு தப்பான மீனிங்லலாம் கிடையாது. அவர் விக்கல் சொன்ன வச்சு தான் ஆமாம் நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை வச்சு எவிக்ஷன் கொண்டு வந்தீங்க, நீங்கள் பயங்கரமாக ஆள் தான் அப்படின்ட்டாங்க. அதை இங்கே உள்ளே கொண்டு வந்து அப்போல்லாம் சிரிச்சுக்கிட்டு கேட்ட விக்கல்ஸ் அதுக்கப்புறம் அரோரா அண்ட் சுபிக்ஷா கூட தனியாக கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சொல்லிட்டு இருக்காரு, அவங்க என்ன வேணும்னே நோண்டுறாங்க, பிரவீன் காந்தி விஷயத்தில் என்ன நோண்டினாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வீட்டு வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி நோண்டுறாங்க. இந்த வாரம் நான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கேன், என்னால் முடிஞ்சதான் என்னால் செய்ய முடியும், எல்லா வாரமும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கல, இந்த வாரம் நான் பண்ணலைன்னா என்ன, இவங்க என்னை பற்றியா நோண்டிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு தெரியும் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிட்ட கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. உடனே அரோராவும் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து அதில் போகாமல் இருங்க அப்படின்னு. ஏங்க அரோரா, நீங்கள் அவங்க கூடயே தானே இருக்கீங்க, திவ்யா கூட இருக்கீங்க, திவ்யாவை பற்றி நல்லா தெரியுது, அப்புறம் நீங்களும் வந்து அவருக்கு சிங்சாங் கடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுவாங்க, பட் நீங்கள் ஒதுங்கி போங்கன்றதெல்லாம் தெரியல. உங்களுக்காக உண்மையாக நிற்கிற ஒருத்தரை போய் எப்போ வேணாலும் தூக்கி வீசுகிற கேரக்டர் என்ன அப்படின்னு புரிய மாட்டேங்குது. நேற்று வந்து இவர் நம்மளோட பார்வதி அண்ட் கமருதீனுக்குள்ளே சண்டை வரும்போது பார்வதியோட பேஸ்கெட்டை கமருதீன் உதச்சிருவார். அப்போ இவங்க பயந்து அழுவாங்க அரோரா. அங்கே நடக்கிற சண்டைக்காக இங்கே அரோரா அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து திவ்யா தான் உங்களை கன்சோல் பண்ணுவாங்க. திவ்யா கட்டி பிடிச்சி ஓகே பயப்படாத அப்படின்னு சொல்லி உங்களை கன்சோல் பண்ணி உங்கள் கூட எப்போதுமே நின்ன ஒரு பர்சனை கூட கேமுக்காக எவ்வளோ ஈஸியாக தூக்கி போடுறீங்களா அப்படின் போது கஷ்டமாக இருக்குது. பட் எனிவேஸ் இந்த வாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டு தலைன்னு ஒருத்தர் கிடையாது, எல்லாருமே பொறுப்பெடுத்துக்கோங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டார். இப்போ நம்மளோட விக்கல்ஸ்லாம் எப்படின்னா, இந்த வீடு தான் எனக்கு எல்லாமே, பிக் பாஸ் தான் என் கடவுள், இந்த வீடு எனக்கு கோவில் அப்படின்னு ரேஞ்சுக்கிற பேசுகிற மனுஷன் இந்த வாரம் எந்த வேலையுமே செய்யலை. அப்போது உங்களுக்குன்னு ஒரு வேலையை அசைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. கேட்டால் இது ஏன் வீடு மாதிரி, நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கேன், இந்த வீட்டில் எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்கிற நீங்கள் உங்கள் வீடாக இருந்தால் இப்படி அழுக்காக தான் போடுவீங்களா? அப்போது உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து விக்கல்ஸ் இந்த க்ளீனிங் நீ தான் பண்ணணும்னு சொன்னால் தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டடாக கொடுத்துட்டாங்க, யார் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்குன்னு ரொம்ப இழிச்சவாய, அதாவது இவங்கெல்லாம் வினோத், திவ்யா இவங்கெல்லாம் தான் மெயினாக குக்கிங்கில் இருக்காங்க. ஆனால் இவரெல்லாம் என்ன பண்ணுறாருனே தெரியல, விக்கல்ஸ்லாம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இவங்களை விடுங்க, அரோரா அண்ட் சுபிக்ஷாக்கு கையில் அடிப்பட், அவங்களால கையே தூக்க முடியல, அவங்கள விட்டுருங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ 9 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு 3 வேலையும் சமைக்கணும், டாஸ்க்கை முடிச்ச உடனே வந்து இங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் உட்காந்து பேசி சில் பண்ணி தங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்க நேரம் அப்போ திவ்யா வினோத் தான் சமைச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் மேஜராக வந்து திவ்யா தான் சமைக்கிறாங்க, யாரையும் பெருசாக ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது கிடையாது. கமருதீன் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, அவங்க வேறு யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றதில்ல. முதலையாவது சுபிக்ஷா அரோராவை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கும் கையில் அடிபட்டுருச்சுன்றனால கூப்பிடுறது கிடையாது. அண்ட் அதை கூட பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படியெல்லாம் நம்ம விடக்கூடாது, ஒரு 2 நாளைக்கு அப்புறமா அவங்கள வேலை வாங்கணும் அப்படின் போது ஒருத்தரோட மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அதில் போகக்கூடாது பார்வதி, அவங்களால முடிஞ்சால் அவங்க செய்ய போகிறாங்க, அவங்களுக்கும் பெருசாக குக்கிங்கும் தெரியாது, அவங்க என்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் பண்ணுவாங்க. பட் இப்போ அவங்களுக்கு அதுவும் முடியலும் போது வேண்டாம் பார்வதி அப்படின்னு என்னதான் பார்வதி தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வந்தால் கூட இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பர்சன் தான் திவ்யா. இந்த வாரம் பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருமே ஒரு பொறுப்பை எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்ககிட்ட ஃப்ரீ ஹேண்டடாக விட்டுட்டார். என்ன காரணம், அவர் நினச்சிருந்தாருன்னு சொல்லியிருக்கலாமே, அப்படியே போன வாரத்தோட கேப்டன் கமருதீன் அப்படியே ஃபாலோ ஆகட்டும், அண்ட் யார் யார் என்னென்ன டீமில் இருந்தீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஏன் அதை கொடுக்காம உங்கள் கையிலே ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க தெரியுமா? நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்காக தான். உன்கிட்ட ஒரு வேலையை சொல்லி நீ செஞ்ச அடிமையாக நீ இத்தனை நாள் செஞ்சியா, இல்லை அந்த பொறுப்பை உணர்ந்து நீ செஞ்சியான்ற உன்னோட தனித்துவத்தை நீ காட்டுறதுக்காக தான். இப்போ மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இது எனக்கு கோவில் மாதிரி அப்படின்னு சொன்ன விக்ரமே நான் ஏன் இந்த வாரம் செய்யணும், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இத்தனை நாள் அவன் என்ன பண்ணியிருக்கான், அடிமையாக வேலை செஞ்சுருக்கான். தான் நல்ல பேர் வாங்கணும், வீக்கெண்டில் தன் பேரில் தப்பு வந்துடக்கூடாது, இவனுக்கு கொடுத்த வேலையை இவன் செய்யலைன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான்
தான் அவர் செஞ்சிருக்கார். நல்லா சமைக்கிற சாண்ட்ரா கூட இப்போலாம் வந்து சமைக்கிறதே கிடையாது. ஏன் இந்த வாரம் நான் ஏன் செய்யணும், நம்ம பாட்டுக்கு இருந்துக்குவோம், இதில் என்ன பெருசாக நமக்கு கிடைக்க போகுது, இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, டாஸ்க் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, கிடையாது. அப்போ நம்ம ஏன் சமைக்கணும். ஆனால் திவ்யா எப்படி தெரியுமா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. எப்போதுமே ஒரு தலைவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தனக்கு பின்னாடி வரவங்களை பற்றி யோசிப்பான். ஐயோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், நான் அவனுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்கணும், அந்த வழியில் அவன் நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான் திவ்யா கிட்ட இருக்கு. அப்போ யாருமே இப்படி பொறுப்பெடுத்துக்காம இருந்தால் என்ன பண்ணுறது, 3 வேளை எல்லாருக்கும் சாப்பாடு வேணும்ல, அப்போ நாம போய் ஃபஸ்ட்டு பண்ணுவோம், எல்லாத்துலேயும் நம்ம முன்னாடி நின்று செய்வோம் அப்படின்னு திவ்யா செய்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கும் அவங்களோட டைட்டிலுக்கும் என்ன ஒரு கம்பேரிஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுதான் அந்த நபர் எப்படிப்பட்டவர் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பெரிய பெரிய டாஸ்கில் வந்து அவங்களுக்கு தெரியும், ஓகே இது வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும், அப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி தான் நடிக்கணும், நமக்கு அந்த இடத்துல வெறுப்பே இருந்தாலும் சிரித்து சமாளித்து போகணும் அப்படின்னு ஒரு போர்வையில் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் அவங்க யார், அவங்க குணாதிசயம் என்ன அப்படின்றது வெளியே வரும். அந்த விதத்தில் பார்க்கும்போது திவ்யாவுக்கு அந்த ட்ரூவாகவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்றது தெரியுது. பட் இவங்களாம் இவ்வளோ கன்னிங்காக இருக்கும்போதும் அவங்க கிட்ட கண்ணியமாக நம்மளோட திவ்யா நடந்துக்கிறாங்க அப்படின் போது தான் அந்த டைட்டில் வின்னரோட குவாலிட்டி திவ்யா கிட்ட இருக்குது அப்படின்றது இன்னும் வெளியே அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.